வெல்கம் டு விஜய் சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஷாக் லைட்டர் வந்து எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த லைட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அமுக்குனீங்க அப்படின்னா தீ வராது, நம்மளுக்கு வந்து ஷாக் தான் அடிக்கும். இதை வந்து காலியான லைட்டரில் வந்து ட்ரை பண்ணுங்கள். இது வந்து சூப்பராகவே ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஷாக் பென் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். இதுவும் வந்து செமையாக வந்து ஒர்க் ஆகும். இந்த வீடியோ வந்து பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த 2 கேட்ஜெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ப்ராங்க் பண்ணுறதுக்காக தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து இந்த ஷாக் லைட்டர் வந்து எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ள பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு லைட்ரு தான் தேவைப்படும். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ₹10. நீங்கள் வந்து காலியானது இருந்துச்சு அப்படின்னா அதுவே எடுத்துக்கோங்க. அது வந்து செய்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ரியலாக வந்து ஒர்க் ஆகிற லைட்டர் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த இது அமுக்கம் போல் கேஸ் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ அதனால் எரியும். ஸோ அதனால் நீங்கள் வந்து காலியானதே யூஸ் பண்ணுங்கள், அதான் சேஃபாக இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து நம்ம வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, லைட்டர் இருக்குது பார்த்திங்களா, லைட்டரில் அந்த சில்வர் இது இருக்குது பார்த்திங்களா மேலே, அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க மெதுவாக. லைட்டாக இந்த மாதிரி வந்து லைட்டாக எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து வந்துடும். இதை வந்து பார்த்து வந்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நான் வந்து எடுத்துட்டேன். கீழே எல்லாம் விழுந்துருச்சு. சரி, ஓகே, இதை வந்து வச்சுக்கலாம். இது வந்து அந்த நம்ம அமுக்கிறது. அது போக வந்து பார்த்திங்கன்னா, அந்த கேஸை ரிலீஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த வந்து கீழே உள்ள மெட்டல் வந்து இதாக இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும். இந்த மெட்டலை மட்டும் நீங்கள் வந்து இந்த லைட்டர் வந்து லிக்விட் இருந்தாலும் இந்த மெட்டலை வந்து எடுத்துருங்க. அப்படின்னா தான் வந்து இது வந்து ஒர்க் ஆகாது. இந்த மாதிரியே வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா தீ வந்து எரிஞ்சிடும். ஸோ அதனால தான் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், அந்த மெட்டல் டைப்பை நான் வந்து எடுத்து போட்டுறேன். அவ்வளோதான், நம்மளுக்கு அந்த மெட்டல் டைப்பை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அந்த லைட்டரை வந்து எடுத்துகிட்டு யூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து அந்த சிவப்பு கலர் அந்த வயர் மாதிரி இருக்குல்ல, அதை லைட்டாக எடுத்து விட்டுட்டு அந்த லைட்டரை மட்டும் தனியாக வந்து எடுத்துக்கிறேன். இதுதான் நம்மளுக்கு வந்து முக்கியமாக தேவை. ஓகே, இதை வந்து நீங்கள் இப்படி நார்மலாக அமுக்குனிங்கன்னா போதும், உங்களுக்கு ஷாக் பென் இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி ஷாக் வந்து உங்களுக்கு டக்குன்னு வந்து அடிக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து இதுனா நம்மளுக்கு தேவையில்லை. இதில் வந்து உள்ளதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் வயரை வந்து கொஞ்சம் எடுத்து விட்டுக்கலாம். ஸோ கத்தியை யூஸ் பண்ணி அந்த சிவப்பு கலர் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து மேலே உள்ள வயரை வந்து லைட்டாக வந்து நான் சீவி விட்டுக்கிறேன். சீவி விட்டிங்க அப்படின்னா உள்ளக்குள்ள அந்த சில்வர் கம்பி மாதிரி தெரியும், பார்த்திங்கன்னா தெரியும். சரி, ஓகே, இதை வந்து நம்ம வந்து மெதுவாக வந்து சீவி விட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், சீவி விட்டாச்சு. சீவி விட்டதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு வயர் இருக்குது பார்த்திங்களா, வயரில் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இந்த வயர் வந்து நான் செம்பு இது வந்து எடுத்துக்கிறேன். இதில் உள்ள அந்த செம்பை மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து கொஞ்சம் செம்பை வந்து நல்லா கொஞ்சம் வயரை சீவி வச்சுருக்கேன். இதை வந்து கொஞ்சம் போல் வெட்டிட்டு நம்ம வந்து அதோட வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எந்த இடத்துல இருந்துச்சோ அந்த பொசிஷனில் வச்சு தான் நம்ம வந்து இதை வந்து பண்ண போகிறோம். சரி, ஓகே, இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த நார்மலாக வந்து வச்சு முறுக்கி விட்டுக்கோங்க. நல்லா முறுக்கி விட்டுட்டு நீங்கள் கட்டிங் பிளேட் இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு கூட கொஞ்சம் வந்து அதை வந்து டைட்டாக வந்து பெண்ட் பண்ணி அந்த இதை வந்து மடக்கி விட்டு முறுக்கிக்கோங்க. இப்படி மடக்கி விட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதனால தான். சரி, ஓகே, இப்போ வந்து நம்ம நல்லா அமுக்கி விட்டாச்சு. அவ்வளோதான், நம்மளுக்கு இது ரெடி ஆயிடுச்சு. இதை லைட்டரில் வந்து எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை வந்து நான் கரெக்டாக இருக்கிற மாதிரி வந்து பொசிஷனில் வந்து வச்சுட்டேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அந்த மெட்டலை வந்து வைக்காதீங்க. அதுக்கு போக வந்து பார்த்திங்கன்னா, அந்த அமுக்கிறது இதை வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். நம்ம இதை கரெக்டாக இருக்கிற மாதிரி ஃபிட் பண்ண போல் வந்து பார்த்திங்கன்னா, அந்த செம்பு கம்பியை வந்து அந்த சைடு இருக்கிற மாதிரியே வந்து வச்சுக்கோங்க. அதை கரெக்டாக இருக்கிற மாதிரி வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே வந்து கரெக்டாக வந்து ஃபிட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அந்த மெட்டல் இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நல்லா அமுங்குது பார்த்திங்கன்னா தெரியும். இந்த மாதிரி கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுதான்னு ஒருக்க செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. அதுக்கடுத்து அந்த மெட்டல் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து மேலே வந்து கரெக்டாக வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிரும். அது போக வந்து பார்த்திங்கன்னா, அந்த செம்பு இருக்குது பார்த்திங்களா, செம்பு வந்து அந்த மெட்டலுக்கு மேலே இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, அது கூட உங்களுக்கு ஒரு மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை வந்து லைட்டாக அமுக்கி விட்டுட்டு அந்த மெட்டலுக்கு கீழே வந்து அந்த செம்பை வந்து எடுத்து விட்ருங்க. அப்படி எடுத்து விட்டிங்க அப்படின்னா அந்த இது எதுவும் தெரியாது. ஸோ அதனால் வந்து அதை மட்டும் பார்த்து வந்து எடுத்து விட்ருங்க. அந்த பெண்டை வந்து லைட்டாக நெளிச்சு விட்டுட்டு உள்ளே இருக்கக்கூடிய எடுத்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு சூப்பராக லைட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியும். இதை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இங்கே பொசிஷனில் பிடிச்சி டெஸ்ட் பண்ணலாம். அப்பா, செம்ம ஷாக் அடிக்கிற மாதிரி ஃபீலாக இருக்குது. செம்மையாக இருக்குது. அந்த இரும்பை தொட்டுட்டு அமுக்க போல் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஷாக் அடிக்குது. எப்படியும் அந்த இரும்பு டச் ஆகிற மாதிரி தான் கை இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ அமுக்கி பார்க்கலாம் இன்னொருக்க. அப்பா, ஒரு மாதிரி வந்து சுறுசுறுன்னு இருக்குது கை. நல்லா தான் இது வந்து ஒர்க் ஆகுது. அந்த மெட்டல் வந்து பிடிச்சோம் அப்படின்னா இன்னும் இதாக இருக்குது. சரி, ஓகே, ரெண்டாவது மெத்தடில் வந்து இதை வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். பழையபடி வந்து எல்லாத்தையும் வந்து இதை ரிமூவ் பண்ணி விட்டுக்கோங்க.
2வது மெத்தட் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேலே வந்து இந்த மாரி செம்பு கம்பி வந்து வைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாரி எதுவுமே பண்ணாமல் நீங்கள் நார்மலாக வந்து ஒரு வயரை மட்டும் எடுத்து அந்த கீழேருந்து மேலே வரைக்கும் வச்சிட போகிறீங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி வயர் வந்து ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த ஜஸ்ட்டு வந்து கீழே வந்து வச்சா போதும். இதுக்கு ஒட்டணும் அந்த மாதிரி எதுவுமே அவசியமே இல்லை. நீங்கள் வந்து அந்த செம்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கீழே வந்து ஃபஸ்ட்டு வயரை வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த இதை வந்து வைங்க. எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செம்பு இது வந்து அந்த சில்வர் டைப்பில் உள்ளதிலோட டச் ஆயிரும். ஆனதுக்கு அடுத்து இந்த பிளாஸ்டிக் வந்து வைங்க. பிளாஸ்டிக் வைக்கும் போல வயரை வந்து அந்த சைடு இருக்கிற மாதிரி வந்து எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த வயரை வந்து அந்த சைடு நம்ம வந்து எடுத்து விட்டாச்சு. எடுத்து விட்டதுக்கு அடுத்து அவ்வளோதான். இப்போ டச் பண்ணி பயங்கரமாக சாக்கடிக்குது. இந்த மெத்தடும் செமையாக வந்து ஒர்க் ஆகுது. நம்ம இந்த மாதிரி வச்சு ஜஸ்ட்டு வந்து அமுக்குனாலே போதும், அங்கே வந்து செம்மையாக வந்து ஷாக் அடிக்குது. சரி ஓகே, அதுக்கடுத்து நம்ம இந்த இதை வந்து வெட்டி விட்டுறலாம். வெட்டி விட்டுட்டு அந்த மெட்டலை வந்து வச்சுட்டு அங்கே கொஞ்சம் வயரை மட்டும் எடுத்து விட்டுட்டு நம்ம வந்து அதோட ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த லைட்ரு வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிரும். பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோதான். நம்ம இதுவும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஒரு சின்ன வயரை வச்சு கீழேருந்து மேலே வந்து எடுத்து விட்டாலே போதும். இதையும் இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதுவும் பயங்கரமாக எடுத்து தான் அடிக்குது, ஷாக் அடிக்குது. சரி ஓகே. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஷாக் பென் வந்து பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து நான் அம்மாவை வச்சு நான் ட்ரை பண்ணி காட்டியிருந்தேன். ஸோ அதனால் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னை திட்டி வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இதே எதுக்கு அம்மாவை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, அதுனா பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சாரி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஷாக் லைட்டரை வந்து நான் தான் ட்ரை பண்ண போகிறேன். இது வந்து எந்த லெவலுக்கு வந்து ஷாக் அடிக்குதுன்னு சொல்லி உங்கள்கிட்ட லைவாக வந்து சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இந்த செம்பு கம்பி வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா. சரி, இதை வந்து நம்ம பிடிச்சி தான் வந்து நம்ம வந்து அமுக்க போகிறோம். இந்த 2 வேலை வந்து பண்ணுறதை வந்து வீடியோ வந்து ஃபுல்லாகவே சொல்லியிருப்பேன். சரி ஓகே, இதை வந்து அமுக்கி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் ஃபுல்லாக அமுக்கிறதுக்குள்ளேயுமே ஒரு மாதிரி எருத்தடித்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் வந்து ஃபுல்லாக வந்து அடிக்கலை. 2வது வந்து ட்ரை பண்ணுறேன். 2வது வந்து பார்த்திங்கன்னா அந்த எருத்தடித்த லைட்டாக தான் இருந்துச்சு, ஆனால் ரொம்ப இதாகலை. இதை வந்து இங்கனக்குள்ளே லைட்டாக பிடிச்சிட்டு நான் ட்ரை பண்ணுறேன். செம்மையாக அடிச்சிச்சு எருத்து. நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணும் போல் வந்து பார்த்திங்கன்னா அந்த இரும்பு கம்பியை இன்னும் ஒரு கையில் பிடிச்சிட்டு இன்னொன்று வந்து அமுக்குனீங்க அப்படின்னா பயங்கரமாக எருத்தடிக்குது. அப்படியே ஷாக் அடித்த ஃபீல் வந்து கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் இப்படியே ட்ரை பண்ணி பார்க்குறேன். இதுவுமே கொஞ்சம் இதாக தான் இருக்குது. இந்த இரும்பு வந்து தொட்டுட்டு இப்போ இந்த கையை வந்து இரும்பில் லைட்டாக பட்டுட்டு வச்சிச்சு அப்படின்னா ரொம்ப ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்குது. அது ஏன்னு தெரில. மித்தபடி நீங்கள் நார்மலாக வச்சிங்கன்னா எருத்தடிக்கிற ஃபீல் வந்து இருக்க தான் செய்யுது. ஸோ இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப பெரியவங்களுக்கு தராதிங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா சட்டுன்னு ஒரு மாதிரி இழுக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு. நான் வந்து இதை பலமுறை ட்ரை பண்ணனால எனக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப அந்த லெவல் வந்து தெரில. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஃபீலாக தான் இருக்கும். இன்னும் கடைசியாக வந்து ட்ரை பண்ணுறேன். இதை வந்து தொட்டுட்டு ட்ரை பண்ணுறேன். கையை வந்து அப்படியே ஒரு செகண்ட் வந்து அப்படியே போடுற லெவலுக்கு இருக்குது. அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து 2 இதை வந்து தொட்டுட்டு பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.